அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. அன்று ஒரு நாள் ட்ரிப் டு கேரளா பார்ட் 6 பாப்போமா? மேரேஜ் முடிச்சுட்டு மனசே இல்லாம கிளம்பி காயங்குளம் ஜங்ஷன் வந்துட்டோம். கொல்லம் போய் பஸ் ஏறி ஊருக்கு போகலாம் அப்படின்னு பிளான்ல தான் இருந்தோம். ட்ரெயின் ஏறி பேசிட்டே இருக்கும்போது கேரளா வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல, 2 நாள் தான் ஆகுது, இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டே கிடைக்கலன்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். எனக்கு எக்ஸைட்மெண்ட் வேணும்டா அப்படின்னு இந்த மச்சான் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒண்டர்லா பாத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லம் போயிட்டு திரும்ப எர்ணாகுளம் டிக்கெட் எடுத்துட்டு அதே வழியில ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். ட்ரெயின்ல ஒரே அட்ராசிட்டிஸ் தான். கல்யாண வீட்ல இருந்து கிளம்பும் போது நிறைய ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுத்து விட்டாங்க, ஊர்ல எல்லாம் கொண்டு போய் கொடுங்கன்னு. அமேசிங் பீப்புள்ஸ். நான் சொன்னேன் அவ்வளோ ஸ்நாக்ஸ் ஊருக்கு போற வரையும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஊர்லயும் போய் கொடுத்தோம். சஜ்வா ரியாக்ஷன் பாருங்க. இன்னும் ஒரு நாள் கேரளால ஸ்டே பண்ண போறோம்னே நம்ம வீடியோகிராஃபர் ரியாஸ் ஒரே ஜாலியில டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இஸ்வாமி சஜாமி வச்சு டான்ஸ் ஆடிட்டு ஒரே என்ஜாய் பண்ணிட்டு ட்ரெயின்ல வந்தோம். எர்ணாகுளம் வந்து இறங்கி பார்த்தா அவ்வளோ ஒரு கூட்டம் எர்ணாகுளத்துல. அப்பதான் கேரளா வந்த ஃபீலே வந்துச்சு. சரி நம்ம மச்சாங்க கரெக்டா தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜங்ஷனை விட்டு வெளியே வந்துட்டோம். வந்தா என்ன பண்றதுன்னே தெரியல, தெரியாத ஊரு. யார்கிட்ட எப்படி ஹெல்ப் கேட்கறது, ஆட்டோ பிடிக்கிறதா, கார் பிடிக்கிறதா, இல்ல எந்த இடத்துல ரூம் போடுறது, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. அப்புறம் அவனுக்குள்ளேயே நிறைய பேர்ட்ட விசாரிச்சோம். அப்புறம் ஆட்டோல போக சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. சரி நான் அந்த ஆட்டோக்காரங்கள்ட்டயே ஒரு நல்ல ரூமா பார்த்து விடுங்கன்னு சொன்னோடனே அவங்களும் விட்டாங்க. அப்புறம் இந்த ரூமை தான் புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃப்ரெஷ் ஆயிட்டு அடுத்து எங்க போனோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.